நம்ம இந்த உலகத்துல பல பேர்த்த பார்த்திருப்போம். சில பேர் வெளியில பாக்குறதுக்கு ரொம்பவே நல்ல விதமா தெரிவாங்க. இப்ப வெளியில பாக்குறதுக்கு நல்ல விதமா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக உள்ளுக்குள்ளேயுமே அவங்க நல்லவங்க தான் அப்படின்றது கிடையாது. ஏன்னா சில பேர் வெளியில பாக்குறதுக்கு நல்ல மாதிரியும் உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமாவும் இருக்கலாம். அதனால பொதுவா நம்ம வெளி தோற்றத்தை வச்சு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிடக்கூடாது. ரொம்பவே பாப்புலரான ஒரு செலிபிரிட்டியாவோ ரொம்பவே பாப்புலரான ஒரு இன்ஃப்ளூயன்சராவோ இருப்பாங்க. வெளியில பல நாடுகளுக்கு போயிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட வீடியோ பார்க்கும்போது கூட தோணலாம். அவங்கள வீடியோவில் எப்படி காட்டிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க நிஜ வாழ்க்கையிலும் இருப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறது இந்த கேஸை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சரி, கேஸ்குள்ள போலாம். ஏப்ரல் 17, 2026 உத்தரப்பிரதேஷ் சஹாரன்பூர் காலையில நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ஹசன்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில ஒரு பெரிய மூட்டை ஒண்ணு மிதந்து போகுது. இந்த மூட்டையை அந்த வழியா போய்கிட்டு இருந்த ஒரு நபர் பாக்குறாரு. பார்த்த உடனே இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணி உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. இவங்க இன்ஃபார்ம் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த மூட்டையை வெளியில எடுக்கிறாங்க. அந்த மூட்டையை ஓபன் பண்றாங்க. இந்த பையை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த பையுக்குள்ள கை கால் எல்லாமே கட்டப்பட்ட நிலைமையில ஒரு நபருடைய சடலம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த சடலம் ரொம்பவே மோசமான முறையில கிடைச்சிருக்கு. முகம் யாருது அப்படின்னே தெரியல. அந்த லெவலுக்கு முகத்தை போட்டு ரொம்பவே பயங்கரமா அடிச்சு சதைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த முகத்தை சதைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முகத்தை போலீஸ் ஆபீசர்ஸ்னால பார்க்க கூட முடியல. அவ்வளவு மோசமா கொடூரமா சதைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அந்த சடலத்தோட உடம்பு பார்க்கும் போதே அதுல 3 இடத்துல சுட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த சடலத்தோட ட்ரெஸ்ல இருந்து நம்மளுக்கு எதனாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ் தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த நபர்கிட்ட எந்த ஒரு பர்ஸோ இல்ல ஐடி கார்டோ மொபைல் போனோ எதுவுமே இல்ல. இதனால இங்க இருந்து சடலமா கிடக்கிற அந்த நபர் யார் அப்படிங்கறதே போலீஸ்க்கு தெரியல. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அவங்க அந்த சடலத்தை மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே எக்ஸாமின் பண்ணாங்க. அங்க அவங்களுக்கு கிடைச்ச தடயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த சடலம் யாரோடையது அப்படின்றது தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். போலீஸ் ஆபீசர்ஸ் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சடலம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வெளியில எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னாங்க. ஆனா இந்த நபர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யாருமே முன் வரல. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. முகம் ஒழுங்கா தெரியல அப்படிங்கறதுனால கூட யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். அதனால மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுபடி போலீஸ் ஆபீசர்ஸ் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க. அதுல இந்த மாதிரியான உருவம் கொண்டு யாராச்சும் நபர் காணாம போயிருக்காங்களா, வேற எதனாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களா, அப்படி சொல்லியிருந்தா அது இந்த சடலத்தோட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணாங்க. இந்த சடலம் யாரோடையது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. இதனால இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மூளைக்கு போயிருது. யாருமே கிளைம் பண்ணாத ஒரு பாடி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அன்னைக்கு அது ஒரு சடலமா மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா அடுத்த 10 நாள்ல இந்த சடலத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்க போகுது அப்படிங்கிறது அப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியல. அப்படி அந்த சடலத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கிறது தான் இனி நம்ம பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஸ்பாட். ஏப்ரல் 23, 2026 பேக் பார்ட் கொட்வாலி போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு லேடி கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. பயங்கரமா தேம்பி அழுதுகிட்டே வராங்க. கையெல்லாம் பாத்தீங்கன்னா நடுங்குது. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரை பாக்குறாங்க. இவங்கள நோட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ஹஸ்பண்ட காணோம், 8 நாளா அவர் எங்க போனாருன்னே தெரியல, எனக்கு நம்ம பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. இது கேட்ட போலீஸ் ஆபீசர் வேலை விஷயமா அவர் எங்கேயாச்சும் வெளியில போயிருந்திருக்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி எப்பயாச்சும் நடந்துகிட்டு இருந்திருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி இல்ல சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடியோடைய பேர் பாத்தீங்கன்னா பிராச்சி. இவங்க காணாம போயிட்டதா சொல்லப்படக்கூடிய அவங்க ஹஸ்பண்டோட பேர் பாத்தீங்கன்னா விக்ராந்த் குமார். அவருக்கு 37 வயசு ஆகுது. இவரு பேக் பார்ட்ல டுடால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டுடா அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சிட்டி மிஷன் மேனேஜரா 2018ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேர் தான் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க பிராச்சி. இவங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே சேர்ந்து ஒரு பொண்ணும் இருக்கு. இந்த பிராக்சிமா அவங்க
பொண்ணும் 2 பேருமே வந்துட்டு இப்போ நொய்டால தான் இருக்காங்க. எக்ஸாக்டா விக்ராந்த் வந்துட்டு எப்ப காணாம போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15 அன்னைக்கு காணாம போயிருக்காரு. வழக்கம் போல காலையில ஆபீஸ்க்கு போன அவரு சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு வரல. இதனால ரொம்ப பயந்து போன பிராக்ஷி வந்துட்டு விக்ராந்துக்கு மாத்தி மாத்தி போன் அடிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா போன் எதுவுமே கனெக்ட் ஆகல, எல்லாமே சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பயந்து போன பிராக்ஷி வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு அப்படின்னு சொல்லி எல்லாத்து வீட்டுக்குமே போயிட்டு கேட்கறாங்க. ஆனா கேட்ட யாருமே நாங்க விக்ராந்த பார்க்கல அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க ஆபீஸ்க்குமே வந்திருக்காங்க. அவர் ஆபீஸ்க்கு வந்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவசர வேலையா எங்கேயாச்சும் போயிருப்பாரு அப்படின்ற மாதிரியும் சுத்தி இருக்கிற எல்லார்த்திட்டையுமே விசாரிச்சிருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 8 நாள் போயிருக்கு. இதுக்கு மேலேயுமே வந்துட்டு நம்ம பொறுமையா இருக்க வேணாம், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் சரி சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பிராச்சி வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஆமா சார், எனக்கு ஒரு பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணும் இவரு கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு ராக்கி அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா எதனால உங்களுக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு என்னோட ஹஸ்பண்டை வந்து ரொம்ப நாளா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தா, ரொம்பவே தொந்தரவா இருந்தா, உங்க பேர்ல இருக்கக்கூடிய லேண்டை என் பேருக்கு எழுதிட்டாங்க அப்படின்னு கேட்டா. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறிச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு தடவை இவரு மேல இருக்கக்கூடிய கடுப்புல அந்த ராக்கி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு இவருடைய காரையை வந்துட்டு எரிச்சு விட்டு போனாங்க. அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட் மேல ராக்கிக்கு கோவம் இருந்திருக்கு. எனக்கு என்னமோ இப்போ என்னோட ஹஸ்பண்ட் காணாம போனதுக்கும் அந்த பொண்ணு தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்ட உடனே இந்த பேரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் ராக்கி. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் யார் இந்த ராக்கி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராக்கி இவங்களுக்கு 27 வயசு ஆகுது. இவங்க பேக்பக் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜ்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க சோஷியல் மீடியாவில் அதாவது இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட்ல 11,000 ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. 1900 போஸ்ட்டுக்கு மேல இவங்க போட்டிருக்காங்க. இவங்களோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே லக்ஸூரியஸா இருக்கு. ஏர்போர்ட், ஃபிளைட், லக்ஸூரியஸான லைஃப், ஹோட்டல்ஸ். இது மட்டும் கிடையாது, பல இடத்துக்கு இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ரிஷிகேஷ் போயிட்டு பஞ்சி ஜம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. மேகாலயா மலைகளுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமா போட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான்ல, ஹரியானால அப்படின்னு சொல்லி வளைச்சு வளைச்சு போட்டோஸ்லாம் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு போஸ்ட்ல இவங்க என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, வெரி சூன் லீவிங் திஸ் கண்ட்ரி, மூவிங் டு தாய்லாந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னோட ஹேட்டர்ஸ்க்கு இதுதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்ற மாதிரி நிறைய கேப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்க போஸ்ட்ல எல்லாம் இருக்கக்கூடிய கேப்ஷன்ஸை பாக்குறப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்னன்னா, மென்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசம், அவங்க கரெக்டே கிடையாது, நான் ஒரு விக்டிம், இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கேன், என்னால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணலாம். அவங்களோட இடுப்புல ஒரு துப்பாக்கியோட கேஸ் ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ள உண்மையாலுமே துப்பாக்கி இருக்கு. இவங்க லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி வாங்கியிருக்காங்க. அந்த துப்பாக்கி எப்பயுமே வந்துட்டு அவங்க மாட்டிட்டே தான் சுத்துவாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட யாரும் வம்பு பண்ண முடியாது, என்னெல்லாம் யாருமே எதுவும் பண்ண முடியாது, ஜாக்கிரதையா இருங்க, நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை வந்துட்டு அவங்க பில்ட் பண்றாங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இது எல்லாத்தையுமே நோண்டி பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்களுக்கு எங்கிருந்து காசு வருது? இவங்க டூடால கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய சம்பளம்லாம் கிடையாது. சரி, இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பூர்வீகத்தில் எதனாச்சும் சொத்து இருக்கா, அதை எடுத்து எதனாச்சும் செலவு பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவங்க இருந்த ராஜ்பூர் அப்படின்ற அந்த கிராமத்துல இவங்களோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையா இருந்த ஒரு ஃபேமிலி. இவங்களுக்கு ஊர்ல ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அண்ணன் வந்துட்டு ஸ்டால் வச்சு வியாபாரம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. தம்பிக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அவரு வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அப்பாவும் இருந்திருக்காங்க. ஆனா அந்த அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு கூட இவங்க போயிட்டு பார்க்க கிடையாது. ஏன்னா இவங்க 7 வருஷமா அவங்க ஃபேமிலியோட தொடர்புலே இல்லாம இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க குடும்பத்தில் இருந்தவங்களுக்கே ராக்கி வந்துட்டு பிடிக்காம தான் இருந்திருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம், இவங்க 2 பேர்த்த கல்யாணம் பண்ணிருக்காங்க, 2 பேர்த்தையுமே டைவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா காசுக்காக. அவங்க கிட்ட எல்லாம் இவங்க ப்ராப்பர்ட்டி எழுதி வை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சண்டை போட்டிருக்காங்க.
இந்த காசு சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான சண்டை நடந்திருக்கு. இந்த காசு பிரச்சனையினால இவங்களோட முதல் மேரேஜும் டைவர்ஸ் ஆயிடுது, ரெண்டாவது மேரேஜும் டைவர்ஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்ல, ராக்கி வந்துட்டு ஃபைனான்சியலா யார் வந்துட்டு பயங்கரமா செட்டில் ஆயிருக்காங்களோ அந்த மாதிரியான நபர்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிப்பாங்களாம். இவங்களோட இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்துட்டு அவங்களோட வீட்டுல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. இதனால ராக்கியோட குடும்பத்தில் இருக்கவங்களே நீ எக்கேடோ கெட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ராக்கி சாதாரண ஆள் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே பணக்காரங்களா இருக்கவங்க கிட்ட போய் அவங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அவங்க கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி பழகி அவங்க கூட சில போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை அவங்க கிட்டே காமிச்சு பிளாக்மெயில்லாம் பண்ணுவாங்களாம். இப்படி பிளாக்மெயில் பண்ணி பல பேர்த்துக்கிட்ட காசு பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பொலிட்டிக்கல்ல இருந்த சில நபர்கள் கூடயுமே இவங்க வந்துட்டு பழக்கத்தில் இருந்திருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல இவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. சில பேர்த்துக்கிட்ட பணமாகவும் சில பேர்த்துக்கிட்ட இருந்து அடியாட்களையும் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா மொத்தத்துல எல்லாத்துக்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு காமனா தேவைப்படுறது பணம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டுடால விக்ராந்த் வந்துட்டு 2018ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. கரெக்டா இவரு காணாம போறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ராக்கி வந்துட்டு அந்த ஆபீஸ்க்கு வராங்க. வந்தவங்க விக்ராந்த டார்கெட் பண்றாங்க. ஆனா பாவம் விக்ராந்துக்கு ராக்கியோடைய உண்மையான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல. இவரு ராக்கிக்கு வந்துட்டு நம்மள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ராக்கி வந்துட்டு நம்மள விரும்புறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா விக்ராந்த ராக்கி வந்துட்டு தன்னோட வலையில விழ வைக்கிறாங்க. விக்ராந்த் உண்மையாலுமே நம்மளுக்கு ஒரு லவ் கிடைக்குது, இவங்க நம்ம மேல பாசமா இருக்காங்கன்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ராக்கியோட தேவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளியர். ராக்கிக்கு விக்ராந்த் வந்து தேவையில்லை, மதுரால விக்ராந்த் வாங்கி வச்சிருக்க ஒரு பிளாட் தான் தேவை. அவரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க அந்த லேண்டையும் அவரு பேர்ல அவர் வச்சிருக்கக்கூடிய சேவிங்ஸ் இவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. மறைமுகமா இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஓப்பனாவே கேட்டுட்டாங்க, மரியாதை உன் பேர்ல இருக்கக்கூடிய அந்த நிலத்தை எனக்கு எழுதி வை அப்படின்னு. ஆனா இது கேட்ட விக்ராந்த் வந்துட்டு இதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. காரணம் என்னன்னா, எனக்கு வந்துட்டு ஃபேமிலி இருக்கு, நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நான் இதுக்காக உனக்கு லேண்ட் எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டாரு. இதனால ராக்கி வந்துட்டு விக்ராந்த் திரும்ப திரும்ப டிமாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பல முறை மிரட்டெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்படி இவங்க மிரட்டினதுல ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 விக்ராந்தோடைய காரை வந்துட்டு ராக்கி கொளுத்தி இருக்காங்க. இப்படி இவங்க வச்ச நெருப்புல மொத்த காரமே பத்திட்டு எரிஞ்சிருக்கு. இப்பதான் விக்ராந்துக்கு லைட்டா பயமே வருது. பொதுவா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்படி எக்ஸ்ட்ரீமா போறப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப யாரா இருந்தாலும் இவங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா விக்ராந்த் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண கிடையாது. விக்ராந்த் வந்துட்டு அப்பயுமே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம வந்துட்டு ட்ரூவா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப விக்ராந்த் வந்துட்டு ஒரு கண்டிஷன்ல இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு சைக்காலஜில ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம், அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நிறைய பேர்த்து எதிர்த்துக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்திருப்போம். இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமே, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய காசு போட்டிருக்கோம், இதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை விடணும் அப்படின்னு சொல்லி எப்படி வெளியில் வருது அப்படின்னு தெரியாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. சில லவ்வர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேர் செட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்செல்லாம் தெரிய வரும். ஆனா அந்த லவ்வுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு இவங்க எதிர்த்திருப்பாங்க, வீட்டில் இருக்கவங்களே வந்துட்டு எதிர்த்திருப்பாங்க, நிறைய காசு போட்டிருப்பாங்க. இப்படி 4 வருஷம் 5 வருஷம் வந்துட்டு லவ்ல இருந்தோம், இப்போ பிரேக்கப் பண்ணா சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள பைத்தியம்ல நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களா யோசிச்சுக்கிட்டு டாக்ஸிக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி சுமூகமா பேசிட்டு வெளியே வர முடியுமோ அப்படி வாங்க. டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்காதீங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தை ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே அங்கேயே ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல உங்களோட லைஃபுமே சேர்ந்து எண்ட் ஆகாம பாத்துக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்துக்கும் இருந்திருக்கு. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில போறது, இவ்வளவு வருஷம் அவங்களுக்காக இருந்துட்டோம், நமக்காக அவங்க இருந்துட்டாங்க, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, அவங்க மன ரீதியாக அதுக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ராக்கிக்கும் சேர்த்து இவரே வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வாழ்றாரு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்க இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல விக்ராந்த் தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் இந்த மாதிரி ராக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு ஆபீஸில் இருக்கா, எங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, லேண்ட் எழுதி வை அது இதுன்னு சொல்லி என்ன ரொம்பவே தொந்தரவு பண்றா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவரு ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள்
தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம விசாரிக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ராக்கி வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப ராக்கி வந்துட்டு பேக்பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்கறாங்க. ராக்கியோட மைண்ட்ல அவங்களோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான குழப்பமுமே இல்ல, ரொம்பவே காமா சேர்ல உட்காந்துருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உங்களுக்கு விக்ராந்த் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், விக்ராந்த் வந்துட்டு என் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆபீஸ்ல பார்த்தேன், ஆனா என்னைக்கு பார்த்தேன்றது எனக்கு கிளியரா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் இவர் காணாம போன அந்த டேட்டான ஏப்ரல் 15 சொல்லி ஏப்ரல் 15 நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்னோட வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. இப்படி கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே கூலா, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு பதட்டமும் இல்லாம பதில் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சொல்றதே வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவங்க மேல சந்தேகத்தை வர வச்சது. ஆனா அந்த சமயம் இவங்களை லாக் பண்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸ் கிட்ட இல்ல அப்படிங்கறதுனால சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கே தெரியாம இவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ், கடைசி அவங்க எங்க டிராவல் பண்ணாங்க அப்படின்ற அந்த டவர் டேட்டா எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இன்னுமே அனலைசேஷன்லேயே தான் இருந்திருக்கு. கம்ப்ளீட் ரிப்போர்ட் இன்னுமே இவங்களுக்கு வரல. அதனால முதல்ல ரிப்போர்ட் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் ராக்கிய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில அனுப்புனது அவங்க பண்ண பெரிய தப்பு. அது அவங்களுக்கு பின்னாடி தான் தெரிய போகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சமயத்துல விக்ராந்தோடைய போன் டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஏப்ரல் 15 நைட் விக்ராந்த் பேக்பர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ல தான் இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இதுல ராக்கியோடைய செல்போன் டவர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ராக்கியும் விக்ராந்தோடைய செல்போன் டவர் கடைசியா டிடெக்ட் ஆன அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது, அதாவது அவங்களும் அதே பிளாட் ஏரியாவில் தான் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா இவங்களோட செல்போன் டவர் வந்துட்டு அந்த பிளாட்ல இருந்து சஹாரன்பூர் டைரக்ஷனை நோக்கி தான் போயிருக்கு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சடனா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அதே சஹாரன்பூர்ல தான் ஏப்ரல் 17 முகம்லாம் சிதைக்கப்பட்டு அடையாளமே தெரியாத ஒரு சடலம் வந்துட்டு கிடைச்சிருந்தது. ஒருவேளை அந்த முகம் தெரியாத நபர் ஏன் விக்ராந்தா இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த லிமிட்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் வேலை இங்க வர வச்சு பாக்குறாங்க. ஆரம்பத்துல கிடைச்ச அந்த சடலத்தை யாருமே அடையாளம் காட்டி வந்து வாங்கிட்டு போக வரல. அதனால 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்த்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஆஸ் பர் ரூல்ஸ் அந்த சடலத்தை அவங்களே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அந்த சடலத்தை டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த சடலம் போட்டிருந்த ட்ரெஸ், அதோட பிளட் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபைல் கலெக்ட் பண்ண அந்த சமயத்துல அவங்க எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதுல அந்த சடலம் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஒருவேளை அங்க கிடைச்ச அந்த சடலம் வந்துட்டு விக்ராந்தா இருக்குமோ அப்படின்ற டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் விக்ராந்தோட ஒய்ஃபை வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு அந்த சடலம் போட்டிருந்த அந்த ஷர்ட்டை எடுத்து இந்த ஷர்ட்டை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு காட்டுறாங்க. இதை பார்த்த விக்ராந்தோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு வார்த்தை பேச கிடையாது. அந்த சட்டையை பார்த்த உடனே கதறி கதறி அழுகிறாங்க. இதுல இருந்தே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருது, இறந்து போனது விக்ராந்த் தான். அப்ப அந்த கொலை யார் பண்ணிருப்பா? கண்டிப்பா ராக்கி தான் பண்ணிருக்கணும். விக்ராந்த் வந்துட்டு காணாம போனது ஏப்ரல் 15 அன்னைக்கு நைட்டே தான் வந்துட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு அவரோட போன் சிக்னல் லாஸ்ட் ஆயிருக்கு கரெக்டா அந்த இடத்துல. அதே இடத்துல ஏப்ரல் 17 சடலம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது இவருதானும் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த கேஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சஸ்பெக்ட் நம்ம பார்த்த மாதிரி ராக்கி தான். போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் ராக்கியை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இப்படி ட்ரை பண்ணப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்தது, ராக்கியை காணும் அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் இமீடியட்டா ராக்கியோட அட்ரஸ்க்கு போனாங்க. ஆனா அந்த அட்ரஸ்ல ராக்கி இல்ல. கண்டினியூஸா கால் பண்ணி பார்த்திருக்காங்க, கால் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப். இப்ப ராக்கி எங்க போனாங்கன்னே தெரியல. ராக்கி வந்துட்டு ஊர் ஃபுல்லா இவங்க தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்காக ராக்கி வந்துட்டு ஓடி ஒளியணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தப்பு ராக்கி தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. இப்படி இருந்த இந்த சமயத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வருது. ஏப்ரல் 27, 2026 மிர்சாப்பூர், அதாவது சஹாரன்பூர்ல இருந்து 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதி. இங்க ஆரம்பத்துல நம்ம பார்த்த மாதிரி ஒரு மூட்டை ஒண்ணு தண்ணியில மிதந்து வருது. இத அந்த வழியில போற ஒரு ஆள் வந்துட்டு பாக்குறாரு. ஸ்டார்டிங்ல நடந்த மாதிரி இந்த விஷயத்தை பார்த்து டவுட் ஆன அந்த நபர் அங்க ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கும் வராங்க. இப்படி வந்து இவங்க அந்த பையுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தப்ப அந்த பையுக்குள்ள ஒரு பொண்ணுடைய சடலம் இருந்தது. கழுத்தை வந்துட்டு பயங்கரமா அறுத்திருக்காங்க. உடம்புல ஆழமான கத்தி மாதிரி ஒரு பொருள் எடுத்து குத்துனதுக்கான தடயம் இருக்கு. அதுவும் ரொம்ப மோசமா கண்ணா பின்னான்னு குத்தி இருக்காங்க, நெஞ்சில குத்தி இருக்காங்க, முதுகுல எக்கச்சக்கமான இடத்துல குத்தி இருக்காங்க.
இன்னும் நிறைய இடங்களை குத்தி இருக்காங்க. இந்த சடலத்தை போலீஸ் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. இதுல ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட் படி முதல்ல இவங்களோட கழுத்து தான் அறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கேப்பே விடாம கத்தி எடுத்து மாத்தி மாத்தி இவங்களோட உடம்புல குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இறந்து போய் இங்க சடலமா கிடைச்சிருக்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஷாக். அது வேற யாரும் இல்ல, இவ்வளவு மணி நேரமா போலீஸ் ஆபீசர்ஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய 27 வயசான ராக்கி. இந்த கொலையை பண்ணது இவங்க தான் முக்கியமான சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி இவங்களை தேடிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்களே வந்துட்டு இறந்துடுறாங்க. அப்படின்னா அப்ப இந்த கொலைகளுக்கு பின்னாடி இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க? உண்மையாலுமே இவங்க எப்படி இறந்தாங்க? இவங்களால பாதிக்கப்பட்ட விக்ராந்த் எப்படி இறந்தாரு? எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த கேஸை நான் படிச்சுட்டு இருந்தப்ப இந்த ஒரு சமயத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை விக்ராந்தோட ஒய்ஃப் கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா உண்மை வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வேற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, இன்னும் யார் யார் இருக்காங்க பார்க்கலாம். ராக்கியோடைய சடலம் கிடைச்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா ராக்கியோட ஃபேமிலிக்கு இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. ஆனா ராக்கியோட குடும்பத்துல யாருமே வந்து அந்த சடலத்தை வாங்கிட்டு போல. எங்களுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்ல, அவ என்ன ஆனாலும் நீங்களே பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போடுறாங்க, ரொம்பவே பாப்புலரா இருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சடலத்தை கூட வாங்கிட்டு போறதுக்கு அவங்க வீட்டுல இருக்க யாருமே வரல. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே விக்ராந்தோட கேஸ்ல ராக்கியோட போன் நம்பர், சிக்னல் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ராக்கியோட கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வருது. அதுல அதிகமா இவங்க யார்கிட்ட கால் பேசியிருக்காங்க, கடைசியா யார்கிட்டலாம் கால் பேசியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் செக் பண்ணி பார்த்தப்ப ராக்கி அதிகமா கபில் அப்படின்ற ஒரு நபர் கூட போன் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கியோடைய லாஸ்ட் நோன் லொகேஷன் அந்த டைமிங்ல இந்த கபில் அப்படின்ற நபரும் அந்த இடத்துல தான் இருந்திருக்காரு. ஏன்னா இவரோட லொகேஷனுமே வந்துட்டு அந்த இடத்துல தான் காட்டுது. இந்த கபில் அப்படின்ற ஒரு லோக்கல்ல தான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால ரொம்ப ஈஸியா போலீஸ் ஆபீசர்ஸ் அவனை ட்ராக் பண்ணி இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. கபில் இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார்ந்துருக்கான். ரொம்ப நேரமாகியுமே கொஞ்சம் கூட வாயை திறக்கவே இல்லை, அமைதியாவே இருந்திருக்கு. ஆபீசர்ஸ் விடாம துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கலெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஒரு கட்டத்துல கபிலுக்கு தெரிஞ்சு போயிருது, இதுக்கு மேல நம்ம மாட்டாம இருக்க முடியாது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இதனால நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே கபில் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலையை நான் மட்டும் பண்ண கிடையாது, என் கூட சேர்ந்து சுதரஸ் அப்படின்ற ஒரு நபரும் தான் பண்ணா அப்படின்னு சொல்றான். இந்த சுதரேஷ் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல இருக்க. உடனே போலீஸ், சரி எதுக்காக நீயும் சுதரேஷும் சேர்ந்து அந்த பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு கபில் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ராக்கி வந்துட்டு போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவாளோ, நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்துல தான் நாங்க 2 பேருமே சேர்ந்து ராக்கியை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த உண்மையை ராக்கி வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது நீங்க நினைச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கபில், நானும் சுதரேஷ் ராக்கி 3 பேருமே சேர்ந்து தான் விக்ராந்த் அப்படின்ற ஒரு நபரை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா விக்ராந்த் அப்படின்ற அந்த நபரை கொலை பண்றதுக்கு எல்லா பிளானுமே போட்டது ராக்கி தான். எல்லாமே ராக்கியோட பிளான் தான், நாங்க சும்மா எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற கிளியர் பிக்சரே வந்துட்டு கிடைக்கும். போலீஸ் ஆபீசர்ஸ் நடந்தது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண பாக்குறாங்க. அப்பதான் ராக்கி பத்தின பல உண்மைகள் இவங்க மூலியமா தெரிய வருது. ராக்கியோடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சைக்காலஜில இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, டார்க் ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 பர்சனாலிட்டியோட ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். நார்சிசம், மன்ச்சோ வேலனிசம், அப்புறமா சைக்கோபதி. இது 3ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்சிசம். இந்த உலகமே வந்துட்டு தன்னை சுத்தி தான் இயங்குது, தான் வந்துட்டு ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க கூடிய ஒரு தன்மை. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நான் தான் வந்துட்டு பெரிய ஆளு, என்னை நோக்கி தான் இந்த உலகமே செயல்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதுல ராக்கியோடைய போஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐ எம் ஃபியர்லெஸ், ஐ எம் குயின் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் எல்லாம் வந்து மோசம், நான் ஒரு விக்டிம், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு ஃபியர்லெஸ் குயினும் போட்டிருக்காங்க, விக்டிம் அப்படின்னு போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, எல்லாமே அட்டென்ஷன் தான். அட்டென்ஷன் எந்த விதத்துல கிடைக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனா அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டாவது மேக்கியாவெல்லினிசம். இந்த கண்டிஷன்ல இருக்கவங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே வந்துட்டு அவங்களுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பாசமோ பந்தமோ எதுவுமே இருக்காது, அந்த நபரை வச்சு நம்மளுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. இந்த கேஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விக்ராந்த் வந்துட்டு சொத்துக்காக யூஸ் பண்ணாங்க. அவனை மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுதரசியம் கபிலுமே வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, பிளான் போட்டிருக்காங்க. மூணாவது சைக்கோபதி. இவங்களுக்கு எம்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி, சில சமயங்களில் இருக்கவே இருக்காது. இத்தனை வருஷம் நம்ம பழகிட்டோமே, அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் துளி கூட இவங்களுக்கு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபரை வந்து இன்னொரு நபர் ரொம்ப மோசமா ஏமாத்தி
ஏமாத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா அந்த நபர் மனசை வந்துட்டு ரொம்பவே வெறுத்து போய் என்கிட்ட நீ இவ்வளவு மோசமா நடந்துகிட்டல, கண்டிப்பா உனக்கு வந்துட்டு இதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஆனா உண்மையாலுமே அந்த நபர் வந்துட்டு சஃபர் ஆகிறான் அப்படின்னு தெரியறப்ப சரி போய் தொலை போனா போகுது அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் அந்த நபருக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு கில்ட் பாவம் இருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய கேரக்டர் கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க இன்னும் பலபடி தாண்டி அந்த நபரை இவங்களாவே ஹர்ட் பண்ணவும் நினைப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்துக்கு இவங்க ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ராக்கி மட்டும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. சுதரசா இருக்கட்டும் கபிலா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த மாதிரி தான். சொத்துக்காக இவங்க விக்ராந்தை கொலை பண்ணாங்க. போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ராக்கி இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல எல்லாமே ஒண்ணுதான். இப்ப உண்மையாலுமே ஏப்ரல் 15, 2026 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். விக்ராந்த் வந்துட்டு ஆபீஸில் இருக்காரு. இப்ப பேக்வுட் பிளாட்ல வந்துட்டு ராக்கி அப்புறம் இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்ப ராக்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ராந்துக்கு கால் பண்ணி நான் ஏதேதோலாம் பேசிட்டேன், நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல, நம்ம ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போயிடலாம், நீ இந்த பிளாட்டுக்கு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரா இருந்தாலும் இது தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ட்ராப் தான் அப்படின்னு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே டாக்ஸிக்கா இருக்குன்னு வெளியில போயிருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் எரிச்சப்பே கிளம்பி இருப்பாங்க. ஆனா நான் தான் சொன்னல ஒரு கேட்டகரி இருக்காங்க, அதுல விக்ராந்த் வராருன்னு, அந்த சங் காஸ்ட் ஃபேலசி. அதனால இவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறக்கும். சரி தெரியாம தான் பண்ணிருப்பாங்க, மத்தபடி அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவராவே நினைச்சுக்கிட்டு அந்த காம்ப்ரமைஸ்க்கு அந்த பிளாட்டுக்கு தனியா போயிருக்காரு. ஏன்னா 3 வருஷம் இவர் வந்துட்டு அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டார்ல, அதனால இப்ப இவர் வந்துட்டு அந்த பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. நுழைஞ்ச உடனே அங்க சுதர்ஷ் அப்புறம் கபில் ரெண்டு பேருமே அந்த பிளாட்குள்ள இருந்திருக்காங்க. நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி விக்ராந்த் கேட்க ராக்கி டோரை லாக் பண்ணிட்டு உள்ள வந்து கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்கிறேன், மரியாதையா உன்னோட சொத்தை எனக்கு எழுதித்தான், இல்லனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதை கேட்ட விக்ராந்த் வந்துட்டு இல்ல என்னால முடியாது, தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராக்கிக்கு பயங்கரமா கோவம் வருது. வழக்கமா அவங்க இடுப்புல வச்சிருப்பாங்க இல்லையா அந்த துப்பாக்கி, அந்த துப்பாக்கி எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம நெஞ்சிலே வந்துட்டு சொல்றாங்க. 3 வருஷம் இந்த மாதிரி பழகி இருக்கும், நம்மளுக்காக இவன் நிறைய காசு செலவு பண்ணிருக்கான், நிறைய நம்மள பார்த்திருக்கான், எந்த ஒரு எண்ணமே அவங்க மைண்ட்ல இல்ல, எதையுமே யோசிக்காம மறுபடியும் அடுத்தடுத்து 2 வாட்டி சுட்டிருக்காங்க. இதுல விக்ராந்த் வந்துட்டு அதே இடத்துல துடிக்கு துடிக்க இறந்து போறாரு. இதுக்கப்புறம் சுதர்ஷ் கபில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விக்ராந்தோடைய முகம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்த பொருள்லாம் எடுத்து முகத்தை ரொம்ப மோசமா அடிச்சு சதைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ட்ரெஸ்ல இருந்த ஐடி கார்டு, பாஸ்போர்ட், மொபைல் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சடலத்தை காருக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு 130 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சஹாரன்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள கை காலெல்லாம் வந்துட்டு கட்டி ஒரு பையுக்குள்ள போட்டு ஆத்துல விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி ஏப்ரல் 17 பேரு தெரியாத ஒரு சடலம் கிடைச்சது. ராக்கிக்கு பயங்கரமான சந்தோஷம். இந்த விஷயத்தை அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. இதுக்கு மேல இந்த சொத்தை வந்துட்டு யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம எடுத்துக்கலாம், எப்படி இந்த சொத்தை ஆட்டையை போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கிடையில தான் விக்ராந்தோட ஒய்ஃப் வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ட்ராக் பண்ணி ராக்கியை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராக்கி கூப்பிடுறாங்க. ராக்கி வந்துட்டு ரொம்பவே சாமர்த்தியசாலித்தனமா பதில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் ராக்கியை ட்ராக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ராக்கியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்ற விஷயம் சுதர்ஷ்க்கும் கபிலுக்கும் தோண ஆரம்பிச்சது. சரி இது இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுமே மாட்டிப்போம், அதனால ராக்கியுடைய கதையும் சேர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. இதனால கபில் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கிக்கு கால் பண்ணி நாங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், நீ வா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராக்கியை கூப்பிட்டுருக்கோம். ராக்கி வந்துட்டு சரி விக்ராந்த் இறந்து போனதை நம்ம போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்து அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் 3 பேருமே வந்துட்டு உண்மையாலுமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி இருந்திருக்காங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ராக்கி வந்துட்டு கண்டினியூஸா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய சுதர்ஷ் கபில் இவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் கூட குடிக்க கிடையாது, குடிக்கிற மாதிரியே நடிச்சிட்டு கூட சீன் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ராக்கி பயங்கரமா குடிச்சிட்டு ஃபுல் போதையில பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல சுதர்ஷ் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு சமயத்துல கத்தி எடுத்துட்டு வந்து ராக்கியோட கழுத்திலே இருக்கிறான். இது நடந்த உடனே கபில் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது, கத்தி எடுத்து நெஞ்சில முதுகுல அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சரமாரியா குத்துறான். இதுக்கப்புறமா ஒரு பையுக்குள்ள இவங்களை போட்டு கயிறு வச்சு கட்டி கார் எடுத்துட்டு இவங்க அப்படியே டிராவல் பண்றாங்க. இவங்க மிர்சார்பூர் போயிட்டு அங்க இருந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த சடலம் இருக்கிற பைய தூக்கி போட்டு இவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான்
ஏப்ரல் 27 ஒரு பொண்ணுடைய சடலம் கிடைக்குது, அதுதான் ராக்கி. இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போன அந்த 2 பேருமே இந்த சடலம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்ச உடனே மாட்டிக்கிறாங்க. இது வேணா பொய் சொல்லலாம், ஆனா இவங்களோட போன் பொய் சொல்லாது, லொகேஷன் பொய் சொல்லாது. கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு கால் ரெக்கார்ட்ஸ் மூலியமா லொகேஷன் டேட்டாவை எடுத்து ரொம்பவே ஈஸியா அவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. இந்த கேஸ்க்காக போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்பலாம் வந்துட்டு மெனக்கெட கிடையாது. எவ்வளவு சிம்பிளா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏப்ரல் 15 வந்துட்டு இந்த கொலை நடக்குது. ஏப்ரல் 17 விக்ராந்தோட சடலம் கிடைக்குது. ஏப்ரல் 23 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருது. யாரு சஸ்பெக்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ராக்கியை ட்ராக் பண்றாங்க. ஏப்ரல் 27 ராக்கியோட சடலமும் கிடைக்குது. இதுல இவங்களோட கால் டீடைல்ஸ் என்ன, லொகேஷன் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத வச்சு மட்டுமே இந்த கேஸை முடிச்சிடுறாங்க. மே 1 2026 சுதர்ஷ் வந்து பெருசா எங்கேயுமே ஓட கிடையாது, தன்னோட வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு பதுங்கி இருந்தான். போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டினாங்க. கதவை திறந்தா உடனடியே ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டு போயிட்டாங்க. இந்த கேஸ் மூலியமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வெளி உலகத்துல பயங்கர பாப்புலரா இருக்காங்க. 11,000 ஃபாலோவர்ஸ், ஆயிரக்கணக்கான போஸ்ட், பார்க்கறதுக்கு ரொம்பவே லக்ஸூரியஸான ஒரு லைஃப், துப்பாக்கிலாம் வச்சுட்டு போல்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி காட்டிக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க இறந்து போன அந்த சமயத்துல அவங்களோட பாடியை கூட யாரும் வாங்கிட்டு போல. அதனால சோசியல் மீடியாவில் ஷைன் ஆகிறவங்க எல்லாருமே ரியல் லைஃப்லயும் ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்ததா விக்ராந்த் பத்தி பார்க்கணும். விக்ராந்த் வந்துட்டு வெல் எஜுகேட்டட், நல்ல வேலையில் இருக்காரு. அவங்களோட ஒய்ஃபுமே நல்ல வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. சொசைட்டியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஆனா தேவையில்லாத சபலத்தினால கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவரோட வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பல இடங்கள்ல வாய்ப்பு இருந்தது. ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்னால ஜென்யூனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவராவே நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. அதனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே சுத்திட்டு இருக்காதீங்க. நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாருங்க. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த கேஸ்ல நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்னொருத்தருக்கு குழி பறிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல நமக்கு பின்னாடி 2 பேர் நமக்கே தெரியாம குழி பறிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் தான். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.